வெல்கம் டு தி விசில். கங்குவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 50 செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த டீசர் எப்படி இருக்கு, அந்த டீசர்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் தான் டீகோட் பண்ணி பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போலாம் யாருமே டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லை. கிளிம்ஸ், இன்ட்ரோ, ஷோகேஸ் அந்த மாதிரி புது புது பேர்கள் வச்சு தான் டீசர் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்றாங்க. அந்த வகையில் கங்குவாக்கு வந்து சிசில் அப்படின்னு சொல்லி தான் இந்த டீசரை நேம் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் வெறும் 50 செகண்ட் தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு. ஒரு மிரட்டலான டீசர்னே சொல்லலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போதே பிரேஸ் யுவர் செல்ஃப் ஃபார் கங்குவா வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு புது வேர்ல்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. டக் டக்னு மூவ் ஆகி போற சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான். பட் அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல கூட அவ்வளோ டெப்த் இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்லயுமே அங்க இருக்க மனிதர்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட உடைகள், ரத்தம் தெரிக்கிற மாதிரி அங்க நடக்கிற சண்டைகள், பனியும் நெருப்புமா அங்க இருக்கிற இடங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு டீசர்னே இதை சொல்லலாம். இந்த டீசர் ஸ்டார்ட் ஆனதுமே இதோட முதல் ஷாட்டே ஒரு கையில குச்சி வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சில மனிதர்கள் நிக்கிறாங்க. அவங்களோட முகங்களை வந்து ஒரு துணியால மூடி இருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அவங்க கையில வச்சிருக்க குச்சி வந்து அவங்களோட உயரமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி சின்ன குட்டை மாதிரியான ஒரு இடம், அதுக்குள்ள ஏதோ ஒரு உயிரினம் இருக்குது. அது பாம்பால வேற எதுவுமா முதலையா எதுவுமே தெரியல நமக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்துச்சு. அடுத்ததா பைரேட்ஸ் ஆஃப் த கரிபியன்ல வர மாதிரி கடல்ல பெரிய பெரிய கப்பல்ல வந்து பாய்மர கப்பல் மாதிரி இருக்கு. அதுல வந்து ஒரு பெரிய குரூப் வராங்க. கப்பலுக்கு கீழே நிறைய பேர் நீச்சல் அடிச்சு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வில்லன் கேங்கா இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அதுக்கு அடுத்த ஷாட் தான் ஒரு பயங்கரமான ஷாட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்த டீசர்லயுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஷாட்னா அதுதான். பயங்கரமான ரெட் அண்ட் எல்லோ லைட்டிங்ல ஒரு இடம், அங்க ஒரு மரம் இருக்குது. அது உத்து பார்த்தா மரமே இல்ல, எலும்பு கூடால செஞ்ச ஒரு மரம் மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே முழுக்க ரத்தமா இருக்கு. அந்த ரத்தத்துல சில பெண்கள் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்த சுத்தி இருக்க மனிதர்கள் ஒரு பெரிய கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் வரக்கூடிய ஷாட்டா இருந்தாலும் அது பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடுத்த ஷாட் தான் நம்ம ஹீரோ சூர்யாவோட என்ட்ரி. அவரோட ஃபேஸை காட்டல, ஒரு புலிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து வாழை உருவி தன்னோட தொடையில தட்டி வீசுறாரு. புலி உருமும் போது சூர்யா அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க. சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட்ஸா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரோன் ஷாட்ல வந்து மக்கள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று வருது. அந்த இடம் ரொம்ப பசுமையாகவும் மலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்குள்ள நிறைய கொன்று குவிக்கப்பட்ட உடல்கள் இருக்கு. ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்பை சேர்ந்த மனிதர்கள் வந்து கொண்டு ஒரு இடத்துல குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது திரும்பவும் ரெட் அண்ட் எல்லோ பேக்ரவுண்ட்ல வந்து ஆண்கள்லாம் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ட்ரம்ல வந்து நிறைய எலும்பு கூடுகள்லாம் இருக்கு. அதை சுத்தி பெண்கள் எல்லாம் கண்ணில் வித்தியாசமான முகமுடிகள் போட்டுட்டு நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஷாட்ஸ். அதுக்கப்புறமா ஹீரோ என்ட்ரி வருது. கையில ஒரு பெரிய மரத்தை எடுத்து 2-3 பேர் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வால் வீசி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுக்குறாரு. அதே போல இன்னொரு பக்கம் வில்லன் பாபி தியால் அனிமல்ல கூட வில்லனா பண்ணியிருந்தாரு. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காரு. மண்டை ஓடு, எலும்பு கூட எல்லாம் போட்டுக்கிட்டு, கழுத்துல ஒரு மாதிரி மாலை மாதிரி போட்டுக்கிட்டு இந்த கப்பல்ல வரும்போது பயங்கரமான ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ரொம்ப மிரட்டலா இருந்தாரு. இப்ப நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு இந்த படம் விஷுவலா நமக்கு என்ன கன்வே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இமேஜினே பண்ண முடியாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா தான் இது இருக்கணும். மனிதர்களை கொன்று குவிக்கிறது, அவங்களோட எலும்பு கூட்டுல செய்யப்பட்ட மரங்கள், உங்க மண்டை ஓடுல செய்யப்பட்ட ஆபரணங்களை கழுத்துல போட்டுக்கிறது, ரத்தத்துல நடனம் ஆடுறது, இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சண்டைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த படம் நடக்கிறதா இருக்கலாம். பட் இந்த படத்துல காட்டப்படுற இடங்களை வச்சு இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் பனியும் புகைமூட்டமும் காடுகளும் மலைகளும் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை காட்டுறாங்க. அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒயிட் அல்லது ஆஷ் கலர்ல தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ரொம்ப வறட்சியான இடம், ரெட் அண்ட் எல்லோ ஷேட்ஸ்ல நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் அதிகமா நடக்குது. சூரிய வெளிச்சம், தீப்பந்தங்கள் சொல்லிட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்லோ டோன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி ரெண்டு நிலப்பரப்பு இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போற மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரோன் ஷாட்ல வந்து மக்கள் வந்து இந்த மலையெல்லாம் தெரிகிற இடத்துல வந்து நடந்து போறாங்க. இன்னொரு பக்கம் கடல்ல கப்பல்ல இருந்து கூட்டம் கூட்டமா ஒரு மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இதுல எந்த குழு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க, யாருனால யாரு கூட எதனால சண்டை அப்படிங்கறத நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். பட் ஓவராலா யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து பனிக்கும் நெருப்புக்குமான சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உலக புகழ் பெற்ற கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸோட ஒன்லைனுமே அதுதான். ஐஸ் அண்ட் ஃபயர், அது ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் அந்த சீரிஸோட ஒரு பிரதான தீம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த படத்துக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஓவராலா இந்த டீசர் வந்து பார்க்கிறதுக்கு விஷுவலா ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், கலர் கிரேடிங், எடிட்டிங் சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசர் இது. அண்ட் மியூசிக் ஆஸ் வெல், டிஎஸ்பி அவர்களோட மியூசிக்கும் இந்த டீசருக்கு ஒரு பெரிய எலிவேஷன் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த டீசரோட எண்டில் வந்து சூர்யா, பாபி தியோல், ஹீரோ வில்லன் ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு ஷாட் இருந்துச்சு. ரெண்டு பேருக்குமே ஒரு மிரட்டலான அப்பியரன்ஸ் இருக்குது. ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மர்ஸ். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் எல்லாம் இந்த படத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். சில கங்குவா படம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்ப சிறுத்தை சிவா, சூர்யா சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா இருக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சிறுத்தை சிவா எப்படி ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணுவாரு, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கமும் இருந்துச்சு. பட் அடுத்தடுத்த அந்த அப்டேட்ஸுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தவிர்த்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு கங்குவா அப்படின்னு நம்மளால இது வரைக்கும் சொல்ல முடியாம தான் இருந்துச்சு. பட் இந்த டீசர் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. டீசர் பார்த்த வரைக்கும் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படமா இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதே போல கண்டென்ட் வைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாலே ரொம்ப முக்கியமான ஒரு படமா கங்குவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. So this is all about கங்குவா டீசர். டீசர் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.